ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் இந்த தினமும் புதிய புதிய தலைப்புல புதிய புதிய சிறப்பு விருந்தினரோட கருத்துக்களா நம்ம பார்த்துட்டு வரோம். அது போல இன்னைக்கும் நம் கண் முன்னாடி ஒரு புதிய சிறப்பு விருந்தினர் வந்திருக்காங்க. இவங்க யாரு, இவங்களுடைய கருத்துக்கள் என்னென்ன அப்படின்றத வாங்க பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். உங்கள் பெயர்? என்னுடைய பெயர் சா தாமோதரன். அரசு கலைக்கல்லூரி தர்மபுரி இளங்கலை தமிழ் 3ஆம் ஆண்டு பயின்று வருகிறேன். சரி, உங்க பெற்றோர்கள் பெயர்? என்னுடைய அம்மா பெயர் முத்து, அப்பா பெயர் சண்முகம். சரிம்மா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இப்போ கல்லூரியில 3ஆம் ஆண்டு தமிழ் பயின்று வருகிறேன். அது மட்டும் இல்லாம என்னுடைய கல்லூரி காலம் போக மீதி டைம்ல நான் தெருக்கூத்து ஆட போறேன். ஓகேப்பா, இப்போ மக்களுக்கு என்ன கருத்தை சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? மக்களுக்காக என்ன கருத்து சொல்லணும் அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கையில இந்த கூத்து தாண்டி நான் கல்லூரிக்கு படிச்சுட்டு இந்த கூத்து மூலியமா நான் என்னென்ன கஷ்டங்கள், அதாவது பட்ட கஷ்டங்களும், இதனால என்ன வெற்றி, இதனால என்ன பயனடைய போறேன் அப்படின்றத சொல்லலாம்னு இருக்கேன். அற்புதம், அற்புதமா. ஏன்னா இன்றைய காலகட்டத்துல கலைகள்லாம் மறந்த காலம் இது இல்லைங்களா? என்னதான் நம்ம பாத்தீங்கன்னா என்னதான் தெருவுக்குத்தெல்லாம் கட்டினாலும் கூட அது அதிகமா இன்றைய காலகட்டத்துல அதிகமா விரும்புறவங்க குறைவாக பேர் தான் பாத்தீங்கன்னா இருந்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் தாண்டி உங்களுக்கு எப்பொழுது பாத்தீங்கன்னா கூத்து கட்டணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் வந்தது? கூத்து கட்டணும்ன்ற ஆர்வம் சின்ன வயசா இருக்கும் பொழுது பெரியப்பா சித்தப்பாங்கெல்லாம் கூட்டிட்டு போவாங்க பார்க்க போகும் பொழுது நம்மளும் இது மாதிரி நடிச்சா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஆர்வம். அதனால அதுக்கப்புறமேட்டு தான் நான் 8வது படிக்கும் பொழுது என்னுடைய அப்பா பெரியப்பா இருப்பாங்க, அவங்க கூட்டிட்டு போவாங்க. அதனால அப்படியே போயிட்டு அதுக்கப்புறம் நீங்க கூத்து கட்டிட்டீங்களா? நிறைய பேர்ல சொல்லிருப்பாங்கல்ல, எதுக்கு நீ இதெல்லாம் பண்ற, படிக்கிறத மட்டும் பாரு, அந்த மாதிரிலாம் சொல்லிருப்பாங்கல்ல. அதெல்லாம் தாண்டி நீங்க எப்படி அதுல ஸ்ட்ராங்கா இருந்தீங்க? ஏன்னா ஒரு வாழ்க்கையில் என்னதான் ஒரு கஷ்டம் சுகம் இருந்தாலும் அந்த கலை அதை கூத்தாட போகும் பொழுது தன்னுடைய எல்லா கஷ்டத்தையும் மறந்து பாக்குறவங்களா இருக்கட்டும், நாங்க ஆடுறவங்களா இருக்கட்டும், எங்களுக்கான மகிழ்ச்சியும் கிடைக்கும், பாக்குறவங்களுக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த கலைன்றதுனால அதன் மேல ஒரு தனி ஆர்வம். நீங்க சொன்ன மாதிரிதான், என்னதான் எத்தனை பேர் நம்மள பாத்தீங்கன்னா ஏன் இதை பண்ற அப்படிலாம் சொன்னாலும் நம்ம ஒரு விடாமுயற்சி எடுத்து ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கும் பொழுது கண்டிப்பா அதுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி நீங்க தெருக்கூத்து பண்ணிட்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமா நீங்க இது பாத்தீங்க? அதாவது நமக்கு ஒரு கூத்தாடிக்கு பெருசா என்ன இருக்க போகுது? கண்டிப்பா காலையில பொழுது விடிஞ்ச உடனே அருமையான ஒரு கை தட்டினா அதுதான் எங்களுடைய பெரிய ஒரு பரிசாகவே இருக்கும். அது மாதிரி ஒவ்வொரு வேஷங்களும் ஆடி முடிச்சதுக்கு அப்புறமேட்டுதான் எங்களுக்கான ஒரு பொன்னாடை போத்துவாங்க. அந்த வேடம் சிறப்பாக நடிச்சதுக்காக அதுதான் எங்களுடைய பெரிய பொக்கிஷம் சொல்லுவோம். அருமையா பாத்தீங்கன்னா சொன்னீங்க. என்னதான் பண்ணாலும் நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணாலும் அந்த காலையில எல்லாரும் அந்த கை தட்டுவாங்க பாத்தீங்களா, அந்த தட்டலுக்காகவே பாத்தீங்கன்னா நாங்க வெயிட் பண்ணி எங்களுடைய ஃபுல் எஃபெக்ட் பாத்தீங்கன்னா போடுவோம். அந்த மாதிரி சொல்றீங்களா? அழகா பாத்தீங்கன்னா நிறைய வேடம்லாம் போட்டிருப்பீங்க இல்லைங்களா? இதுல உங்களுக்கு பிடித்த வேடம் அப்படின்னா நீங்க இதை சொல்வீங்க? எனக்கு பிடிச்ச வேடம்னா ராஜஸ்ரீ நாடகத்துல காலையில சிசுபாலன். ஆமா. ஏன் உங்களுக்கு அந்த சிசுபாலன் ஒரு கேரக்டர் ரொம்ப பிடிக்கும்? ஏன்னா அந்த இடத்துல கிருஷ்ண பெருமான் அந்த இடத்துல அந்த யாகத்தை நடத்துறதுக்கோசரம் தர்மர் அவர்கிட்ட தாம்பலத்தை கொடுக்குவாங்க, அக்கறை தாம்பலத்தை. அப்போ சிசுபாலனுக்கு கிருஷ்ணர் மேல ஒரு கோபம் இருக்கும் எப்பவுமே. ஏன்னா இவருக்கு நியமிச்சு வச்சிருந்த பொண்ணு ருக்மணி, அவங்கள ஆண்டவர் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாருன்ற கோபத்துல, அவர் மேல இருந்த கோபத்துல அந்த இடத்துல அவரை திட்டி அவர் அசிங்கப்படுத்தணும் அப்படின்றதுக்கோசரம் அந்த இடத்துல சிசுபாலன் வருவாரு. ஓகே, ஏதோ ஒரு டயலாக் அந்த மாதிரி சொல்ல முடியுங்களா? சொல்லலாம், கண்டிப்பா. சிசுபாலன் கொஞ்சம் கோப கேரக்டர்ன்றதுனால வரும் பொழுது, வட்டாரம் 8 திசை கட்டோடு சித்தர்களை ஓர் வெட்டாக வெட்டி எறிவேன், வற்றாத ஆயுதனை எடுப்பேன் குடிப்பேன், கதித்த பொன்முடி காதல் ஓடிட, மிதித்த கடல் மேல் விழுந்து அழித்திட, 18 திக்குகளிலும் பார்ப்போல் புவனம் பர்டீர் என்று வெடித்து, 6 போல் உதிரம் மலைபுரன் ஓடிட, அஞ்சா நெஞ்சம் படைத்த சிசுபாலன் கொள்வதாகி வருகின்றேன். அருமை. இதற்கு என்ன ஒரு அர்த்தம்னா, கிருஷ்ணர் பாத்தீங்கன்னா பேசுறாருங்களா? அற்புதம். இதுக்கான ஒரு விளக்கம் சொல்ல முடியுங்களா? அதாவது சிசுபாலன் எப்பேற்பட்டவன் அப்படின்னா, அஞ்சா நெஞ்சம். கண்டிப்பா அதாவது இந்த 18 திக்குகளிலும் 8 திக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த 8 திக்குகளிலுமே இந்த உலகம் படியின்று வெடித்து ரத்தமாகப்பட்டது எப்படி 6 போல் அலைபுரண்டு ஓட அஞ்சா நெஞ்சம் படைத்தவன் சிசுபாலன் அப்படின்றத சொல்லுவாங்க. அதுக்கப்புறமேட்டுதான் ஆண்டவர் அவருடைய இழிவான குலம், நீ யாதவ குலத்துல மாடாடு மேய்க்க கூடியவன், உனக்கு இந்த அக்கறை தாம்பலத்தை கொடுக்கறாங்களே, உனக்கு மானம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இழிவாக பேசுவாங்க. சரிமா, என்னதான் பாத்தீங்கன்னா ஒரு கடவுள் அப்படின்னாலும் அவர் பண்ண ஏதோ ஒரு
ஒரு விஷயத்த வந்து அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதை எதிர்த்து பேசுறாங்க இல்லைங்களா, அதனாலயே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிசுபலன் பிடிச்சிருக்கு அந்த மாதிரி சொல்றீங்க இல்லைங்களா. அந்த இடத்துல எல்லாரும் ஒருத்தரை போட்டுனாலும் இவங்க வந்து தவறே பண்ணலையே, இவங்களுடைய கோவத்தை தானே வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படுத்துறாங்க, அதனாலயே எனக்கு அந்த சிசுபலன்ற ஒரு கேரக்டர் ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி சொல்றீங்க இல்லைங்களா. உங்களுக்கு அதெல்லாம் நீங்க பண்ணிட்ட அப்புறம் யாராவது உங்களுக்கு பர்சனலா நீ வந்து அருமையா பண்றப்பா, நிறைய வேடங்கள்லாம் போடு அந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க? கண்டிப்பா சொல்லியிருக்காங்க. வாணியம்பாடி சைடுலாம் நாங்க போய் நாடகம் ஆடுவோம். அங்க வந்து தெருக்கூத்து பாக்குறவங்க இந்த சைடுல கம்மியா இருக்கலாம், ஆனா அந்த சைடு அதிகமா ஆர்வமா வைப்பாங்க. ஏன்னா அலைக்கடலை போல் கூட்டம் திரண்டு இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. நடக்கவே கால் வைக்க இடம் இருக்காது. அந்த மாதிரி இருக்கும் பொழுது நாடகத்தை நாங்க என்னுடைய வேஷத்தெல்லாம் பார்த்துட்டு காலையில வந்து சொல்லுவாங்க, இந்த நேரம் நல்லா இருந்துச்சு, அருமையாக இருந்தது, மறுபடியும் நீங்க பெரிய பெரிய வேஷம் எல்லாம் கட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா எம்மேடையும் நம்ம மேடை இல்லைங்களா, நமக்கு ஒரு மேடை கிடைத்தாலே போதும், அது எவ்வளவு மேடை இருந்தாலும் பார்க்க மக்கள் இருக்காங்களா அவ்வளவுதாங்க. நாங்க எந்த இடத்துல இருந்தாலும் குத்து கட்டுவோம் அந்த மாதிரி சொல்றீங்க இல்லைங்களா. நீங்க நிறைய ஊருக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா போயிருப்பீங்க, நிறைய ஊருக்குலாம் போகும்பொழுது இந்த ஊர்ல தாங்க எங்களுக்கு வந்து ஃபுல் திருப்தியா இருந்தது, மனம் வந்து அவ்வளவு மகிழ்ச்சியாக நாங்க வந்து வந்தோம் அப்படின்னா நீங்க அந்த ஊரை சொல்வீங்க? வாணியம்பாடி கிரிசமுத்திரம். கிரிசமுத்திரம், ஆமா. அங்க வந்து தமிழுடைய பண்பாட்டின்படி எங்களை வரவேற்போம், சரி உணவாக இருந்தாலும் சரி. இங்கெல்லாம் எப்படி இருப்பாங்களோ தெரியாது, அங்க முக்கணியோட சாப்பாடு போட்டாங்க எங்களுக்கு, மா பலா வாழையோட விருந்து வச்சு எங்களுக்கான மரியாதை எங்க எப்படி கொடுக்கணுமோ அப்படி கொடுத்தாங்க. உண்மையில என்ன ஒரு விஷயம்னா, நீங்க சொன்னதுலதான் நம்ம இத்தனை மேடைகள் ஏறினாலும் நமக்குன்னு ஒரு மேடை வந்து எப்ப அலங்கரிக்கப்பட்டதோ அதுதான் நமக்கான ஒரு மேடையும் அழகான ஒரு தருணம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. உங்களுக்கு உங்க வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா அந்த கூத்துக்கட்டும் அந்த தருணமாக இருக்கட்டும், இல்ல வாழ்க்கையில இந்த தருணத்துல ரொம்ப ஆனதாங்க இருந்துங்க, ரொம்ப சுவாரஸ்யமான நிகழ்வு எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா நடந்தது, அந்த மாதிரினா எந்தெந்த நிகழ்வுகளை சொல்வீங்க? அதாவது நாடகம் ஆட போனோம் அப்படின்னா அங்க இருக்கிற எல்லாருமே ஒரு உறவுகள், அவங்க வந்து அண்ணன் தம்பி மாதிரிதான் பழகுவோம், எப்பவுமே சந்தோஷமா பேசி சிரிச்சுக்கிட்டே இருப்போம். ஒவ்வொரு தருணமும் மறக்க முடியாத தருணங்களா இருக்கும். அவங்க பேசுறதாகட்டும் சரி, காமெடி பண்றதா இருந்தாலும் சரி, எல்லாமே ஒரு நகைச்சுவை மறக்க முடியாத நிகழ்வு. ஒரு இங்க எங்க சந்தோஷம் எங்க எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா நாங்க எல்லாரும் ஒரு இடத்துல சந்திக்கிறோம் அப்படின்னா அங்கதான் எங்களுக்கான சந்தோஷமே இருக்கும். கண்டிப்பா, ஏன்னா நம்மளுக்கு பிடித்த மனிதர்களிடம் இருந்தால் அன்றைய நாள் வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே பண்ணாலும் ஓகேங்க, எத்தனை வேடம் கட்டாலும் பிடித்த மனிதர்களுடன் சும்மா இருந்தாவே சிறப்புதான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்றீங்க. இந்த இடத்துல உங்க அம்மாவுக்கு என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? ஏன்னா நீங்க சொல்லும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சது இல்லையா, உங்களை பத்தி கேட்கும் பொழுது நீங்க அதிகமா அம்மா கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். உங்களுக்கு அம்மா எவ்வளவு பிடிக்கும்? எனக்கு எல்லாமே எங்க அம்மா மட்டும்தான். அம்மா எங்களை, நான் அக்கா எங்க ரெண்டு பேரையுமே கடைசி வரைக்கும் இப்ப வரைக்கும் வளர்த்து வர்றது எங்க அம்மா மட்டும்தான். எங்க அம்மா வேலைக்கு போய் எங்களை வளர்த்து வராங்க. அந்த குடும்ப கஷ்டத்தினாலயும் என்னமோ தெரியாது, நான் நாடகத்துக்கு போறதுனாலயும் எங்களுடைய குடும்பம் கொஞ்சம் நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம். எங்க அம்மா அப்படின்னா சொல்ல வார்த்தைகளே இல்லை, அவங்கதான் அம்மா. கண்டிப்பா அழகா வந்து பாத்தீங்கன்னா சொன்னீங்க, எனக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கையே அம்மா தான் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஏதோ ஒரு தருணத்துல நம்ம வந்து தப்பு பண்ணிட்டு அம்மா கிட்ட இந்த விஷயத்துல நான் சாரி கேட்கணும் அப்படின்னா நீங்க அந்த விஷயம் சொல்லுவீங்க? சாரி கேட்கணும்னா நான் வந்து கூத்துவாடு மட்டுமே போயிடுவேன், படிக்க மாட்டேன் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நான் கூத்தாட போனாலும் படிப்பையும் விட மாட்டேன் அப்படின்ற ஒரு ஹோப் இருக்கு. அதனால எங்க அம்மாவுக்கு அந்த ஒரு ஹோப் மட்டும் கொடுக்கும். கண்டிப்பா அதை பார்த்துட்டு அம்மாவே புரிஞ்சுப்பாங்க, அதனால படிக்கவும் முடியும் நடிக்கவும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சுப்பாங்க. சரி, என்னதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஆர்வம் இருந்து நம்ம போனாலும் எல்லாருமே நெகட்டிவாவே சொல்றாங்களே, நீ ஏன் போறேன், படிப்பு வந்து ஸ்பாயில் ஆயிடும், ஒரு கட்டத்துக்கு மேல அம்மாவே வந்து பயப்படுறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல தோணி இருக்கும் இல்லைங்களா, இது வந்து என்னதான் இருந்தாலும் கலை, என்னால வந்து பாத்தீங்கன்னா விட முடியாது அப்படின்ற ஒரு நமக்குள்ள ஒரு தைரியம் இருந்தாலும் ஒரு கட்டத்துல நீங்க டவுன் ஆகி உங்களுக்கு யாராவது மோட்டிவேட் பண்ணிருக்காங்களா, கண்டிப்பா உன்னால முடியும், நீ சாதிக்க பிறந்தவன், அந்த மாதிரிலாம் சொல்லுங்க? கண்டிப்பா எங்களுடைய கல்லூரி ஆசிரியர்களே வந்து மோட்டிவேட் பண்ணுவாங்க. நான் வந்து நாடகத்துக்கு போறதுனால நீ கலெக்டர் வேலைக்கே போனாலும் கூத்தாடுறதை விடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எங்களுடைய ஆசிரியர்னா. அருமையா, ஒவ்வொரு தடவையும் உங்களை வந்து என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த வார்த்தைக்கு மேல எனக்கு எந்த ஒரு மைனஸ் பாயிண்ட் இருந்தாலும் அது மைண்ட்லயே நான் வச்சுக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்றீங்க இல்லைங்களா? உண்மைதான். கண்டிப்பாமா, அந்த கலைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு இன்றைய காலகட்டத்துல முக்கியம்னா அது அழியாத ஒரு கலைகள் இல்லையா. என்னதான் மனிதர்கள் நீங்களே பாக்கலையா, மக்கள் நீங்க ரசிக்கலையா, அதெல்லாம் வச்சுங்க, ஆனா ஆட வேண்டியது எங்களுடைய கடமை, அந்த மாதிரி சொல்லிட்டு நீங்க பண்ணிருக்கீங்களா, அற்புதமானது. மென்மேலும் வளர மனதார வாழ்த்துகிறோம். ரொம்ப நன்றி. கண்டிப்பாமா, என்னதான் ஒரு விஷயம் இருந்தாலும் நீங்க வந்து படிப்பீங்க இல்லைங்களா, உங்களுக்கே தோணும் இல்லைங்களா, நான் கூத்துக்கட்டுக்கு போகும்போது நாளைக்கு ஒரு எக்ஸாம் இருக்கும், ஆனா அதே டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நாடகத்துக்கும் போகணும், அந்த மாதிரி இருக்கும் தருணத்துல நீங்க எதை வந்து பாப்பீங்க?
ரெண்டுமே பார்ப்பேன். ஏன்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கூத்தாடி கிழக்கே பார்ப்பான் கூலிக்கார மேற்க பார்ப்பான்னு சொல்லிட்டு. ஏன்னா கூத்தாட போனோம்னா நாளைக்கு கல்லூரி இருக்கு போகணும் அப்படின்னா கிழக்கே பார்ப்பாங்க, கூத்தாடி கிழக்கே பார்ப்பான். ஏன் கிழக்கே பார்ப்பானா, நைட்டு வந்துட்டோம் 9 மணிக்கு ஆரம்பிச்சிட்டோம், எப்படா பொழுது வெடிக்குன்னு சொல்லிட்டு கிழக்கு பக்கம் சூரியன் ஒதுக்கிதா அப்படின்ட்டு பார்ப்போம். சீக்கிரமா ஒதியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டத்துல நாளைக்கு கல்லூரியில தேர்வே இருந்தாலும் நைட்டே உட்காந்துட்டு என்னுடைய வேலை முடிந்த உடனே நான் வந்து படிக்க ஆரம்பிச்சிடுவேன். அற்புதம். என்னன்னா ஒரு வேலை ஒருத்தர் பண்றாங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனை, 2 வேலை ஒருத்தர் பண்றானா அவனுக்கு 2 பிரச்சனை. அந்த மாதிரி நீங்க 2மே பண்ணிட்டு இருக்காங்க, உங்களுக்கு பிரச்சனை அதிகமா சால்வ் பண்ணுன்ற ஒரு தைரியம் வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்கீங்க. கண்டிப்பா இதுக்கே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாராட்டுகளும் நன்றிகளும். ஏன்னா என்னதான் நம்மளை தயார்படுத்திக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எத்தனை பேர் நம்மளை மோட்டிவேட் பண்ணாலும் ஒரு இடத்துல நம்மள காட்டிக்க முடியாது இல்லைங்களா? அந்த மாதிரி உங்களை நீங்களே மனதளவிலும் உடல் ரீதியாகவும் ரொம்ப தைரியமாவும் வச்சிருக்கீங்க. இதுவே இப்படியே வந்து பாத்தீங்கன்னா கடந்து போனீங்கன்னா உங்களுக்கு மென்மேலும் பல்வேறு அங்கீகாரங்கள் உங்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். கண்டிப்பா கிடைக்கும். கண்டிப்பாமா. ஏன்னா ஒரு கலைஞனின் கலையே வந்து பாத்தீங்கன்னா அவன் கலையை வந்து பாத்தீங்கன்னா அவனுடைய திறமையை எவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படுத்துறான். அதுதான் என்ன நடந்தாலும் கலைகளை நம்ம மறக்கவும் விடவும் கூடாது. ஆர்வம் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பண்ண முடியாது இல்லைங்களா? அவ்வளவு அழகா ஆர்வத்தை வந்து பாத்தீங்கன்னா காட்டிட்டு இருக்கீங்க. உங்க வீடியோஸ் எல்லாம் பார்த்தோம், அழகா வந்து பாத்தீங்கன்னா நீங்க மேடம்லாம் நடிச்சிட்டு இருந்தீங்க, நல்லா இருந்தது. சரிம்மா, இதெல்லாம் தாண்டி உங்களுடைய கல்லூரி வாழ்க்கை இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. கல்லூரி வாழ்க்கை அப்படின்னா என்னுடைய பாதி நாட்கள் வந்து தூக்கத்திலேதான் தூங்க முடியாம போயிருக்குன்னு சொல்லலாம். கண்டிப்பா. ஏன்னா இரவு முழுவதும் முடிச்சிருந்து அங்க நாடகம் நடிச்சுட்டு உடனே காலையில நான் அங்க இருந்து அவசரமா ஓடி வருவேன். ஓடி வந்து நான் வீட்டுக்கு வந்து ரெடி ஆயிட்டு நான் காலேஜுக்கு வர்றதுக்குள்ள 10 மணி ஆயிடும். வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, கிளாஸ் கவனம் செலுத்த முடியாது, தூக்கமா வரும். சரி, இருந்தாலும் என்ன பண்றது, ஸ்கூல்ல இருந்தே பழகிறதுனால ஓரளவுக்கு பரவாயில்ல. அதனால நான் மத்த பகுதி போக அங்க முடிச்சிருக்கிற டைம்லயே நான் படிச்சாதான் உண்டு. கண்டிப்பா. உங்களுக்கு கஷ்டமெல்லாம் இல்லைங்களா? இந்த மாதிரி என்னதான் பிடிச்சிருந்தாலும் கூட உடல் ரீதியா மன ரீதியா எவ்வளவு ஆனந்தமும் நம்ம பட்டாலும் உடல் ரீதியா ஒரு மணி டயர்டா அந்த மாதிரி ஒரு ஃபீல்ல ஆகும் இல்லைங்களா? அப்போ நம்ம கல்லூரி அங்க லீவ் போட்டுடலாமா, ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், அந்த மாதிரி மைண்ட் வந்து தோணும். நம்ம சுத்தி இருக்கிறவங்களே சொல்லுவாங்க, வேணாம் லீவ் போட்டுக்கோ, இவ்வளவு எல்லாம் கஷ்டப்படாதா அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு எல்லாம் தாண்டி இல்ல படிப்பும் ரொம்ப முக்கியம், அதையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கீங்க இல்லைங்களா? இதனால ஏன்னா கல்லூரிக்கு வந்து ஏன் நாடகத்துக்கு போனாலும் ரெஸ்ட் எடுக்காம ஏன் போயிடும் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய நண்பர்கள் அவங்க கூட போனா ஒரு சந்தோஷமா இருக்கும். ஏன்னா இங்க இருந்து வந்தாலும் அங்க ஒரு கவலைகளை மறந்து நண்பர்கள் கூட இருக்கிற ஒரு சூழ்நிலை நல்லா இருக்கும். அதனாலயும் வந்துடுவேன் கல்லூரிக்கு. கண்டிப்பாமா. சரி, உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு எவ்வளவு சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க? நண்பர்கள் வந்து எப்பவுமே சப்போர்ட்டிவா, தோள் கொடுப்பான்னு தோழன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா. எப்பவுமே நாம ஒரு இடத்துல கீழே விழுவோம் அப்படின்னா தூக்கி கொடுக்கறதுக்கு நண்பன் ஒருவன் இருப்பான். எப்பயுமே எப்போ நாடகத்துக்கு போனாலும் போயிட்டு வா, காலையில வந்தாலும் பேசிட்டே இருப்பாங்க, தூங்க விட மாட்டாங்க, கூட்டிட்டு போவாங்க, ஜாலியா இருக்கும். கண்டிப்பா. அழகா வந்து பாத்தீங்கன்னா நாட்கள் வந்து நான் கடந்துதான் போயிட்டு இருக்கேன், எனக்கு இதுல வந்து எந்த வித கஷ்டமும் தெரியல அந்த மாதிரி சொல்றீங்க. அப்படி இருந்தாலும் அதை நான் வந்து கஷ்டம் இல்லாம அதை நம்ம எப்படி எடுத்துட்டு போறோம் அந்த மாதிரிதான் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க இல்லைங்களா? சரிம்மா, இப்போ என்னதான் நம்ம வந்து எவ்வளவு ஜாலியா வெளியே காட்டிக்கினாலும் மன ரீதியா நம்ம ஏதோ ஒரு விஷயத்தினால ரொம்ப பாதிச்சிருப்போம் இல்லைங்களா? எனக்கு என்னுடைய வாழ்க்கையில இதுதான் நான் வந்து தடையா நினைக்கிறேன் அப்படின்னா நீங்க எதை சொல்வீங்க? வாழ்க்கையில தடை அப்படின்றது நம்மளா உருவாக்குவோமோ தெரியாது. ஆனா தடைகள் பல வந்தாலும் இதையும் தாண்டி போகணும். ஏன்னா நமக்கு ஒரு கஷ்டம் வருது அப்படின்னும் போது இதை விட கஷ்டப்படுறவங்க ரொம்ப பேர் இருக்காங்க. அவங்களுடைய கஷ்டத்தை நினைக்கும் போது நமக்கு இது ஒரு பெரிய கஷ்டமாவே தெரியாது. எந்த தடைகள் வந்தாலும் அதை மீறி நம்ம போய் ஆகணும், ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம். அற்புதம் வந்து பாத்தீங்கன்னா சொன்னீங்க. என்ன ஒரு விஷயம்னா, ஒரு சின்ன கஷ்டத்துக்காக நீ வருத்தப்படுறியா, அதை விட டபுள் மடங்கு ஒரு கஷ்டம்னா அந்த கஷ்டம் உனக்கு மறைந்து போயிடும் அந்த மாதிரி சொல்லிட்டு வரிகள்லாம் படிச்சுதான் நம்மளே மோட்டிவேட் ஆயிட்டு வருவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு ஏதாவது உங்களுக்கு ஒரு தடைகள் இருக்கா, அதை விட பிரச்சனை எல்லாம் பல பேர் சந்திச்சிருப்பா, அதை நினைச்சீங்கன்னா தடையை வந்து ஈஸியா கடந்து வந்துருவீங்க அந்த மாதிரி சொல்றீங்க. அற்புதமான வரிகள் வந்து பாத்தீங்கன்னா சொன்னீங்க. சரிம்மா, உங்களுடைய இன்ஸ்பிரேஷன் யாரு? என்னுடைய இன்ஸ்பிரேஷன் வந்து கல்லூரியில கேக்குறீங்களா இல்ல வாழ்க்கையிலும் சரி, இல்ல ஏதாவது ஒண்ணு, என்னப்பா அந்த மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பண்ணிருக்காங்களே, இவங்க பண்ணதுல நம்ம ஒரு கால்வாசி கூட நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம பண்ணல, இவங்கள மாதிரிதான்ப்பா இருக்கணும் அந்த மாதிரி நம்மளே யோசிப்போம் இல்லைங்களா நிறைய டைம்? அந்த மாதிரினா எனக்கு என்னன்றதுன்னா பர்வீன் சுல்தானா சிறந்த பேச்சாளர். கண்டிப்பா அவங்கள வந்து இன்ஸ்பிரேஷனா எடுத்துப்பேன். ஏன்னா அவங்க ஒரு ஆசிரியரா இருந்து பேச்சாளரா இருக்காங்க. நான் ஒரு கூத்தாடியா இருந்து ஆசிரியரா இருக்கணும், இந்த கலையும் மாணவர்கள்கிட்ட சேர்த்தணும்,
கண்டிப்பா கலைகள் மூலம் என்னென்ன நல்லது இருக்குது அப்படின்றத மாணவர்களுக்கு சேர்த்துன்றது ஒரு லட்சியம். கண்டிப்பாமா. கலைகள் வந்து என்றைக்கும் அழியாமல் இருந்தாலும் அது எவ்வளவு முக்கியத்துவம் அப்படின்றத நான் எல்லாருக்குமே தெரிய வைப்பேன். அந்த மாதிரி சொல்றீங்க இல்லைங்களா? அற்புதம். ஏதாவது உங்க கலைகளுடைய முக்கியத்துவம் ஏதாவது சொல்ல முடியுங்களா? கலை அப்படின்றது வந்து வாழ்க்கை சார்ந்து நிறைய தகவல்களை சொல்லும். கண்டிப்பா. ஏன்னா நம்ம வந்து இங்க இப்ப எல்லாருமே இந்த பெண்கள் மேல ரொம்ப மோகமா இருக்காங்க. ஆனா அது தெருக்கூத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தகவலுமே அழகா சொல்லுவாங்க. கண்டிப்பாமா. இப்போ பெண்கள் அப்படின்றா நமக்கு எதிரில் இருக்காங்க பெண்கள். ஆண்களும் பெண்களும் சமம் தான். அதாவது பெண் என்று சொல்வது மேலே பிரித்து பார்த்தால் எலும்பு தோலே, எண்ணம் வையாதே அதன் மேலே என்ன வரும் அதனாலே அப்படின்னு சொல்லுவாங்க. அற்புதம். அழகா வந்து அவங்களுக்கு இருக்கிறதும் எலும்பு தோல் தான். அவங்களும் நம்மள மாதிரி ஒரு மனிதங்க தான். அதுக்கு மேல ஏன் எண்ணம் வைக்கிறீங்க அப்படின்ற ஒரு தகவலை சொல்லணும். அது மட்டும் இல்லாம ஒரு கணவன் மனைவி அப்படி இருக்கணும் அப்படின்னா, தொட்டு தாலி கட்டினவன் முட்டாளா இருந்தாலும் கட்டுப்பட்டு வாழணும், கண்ணியமா இருக்கணும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நிறைய தகவல் ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்கணும் அப்படின்றது எல்லா தகவலுமே ஒரு நாடகத்தின் மூலம் மக்களுக்கு தெரிவிக்க முடியும். உண்மையில என்ன ஒரு பிளஸ் பாயிண்ட் அப்படின்னா, சில பேருக்குலாம் புத்தகம் படிக்கிறோம், சில பேருக்கு படிக்க தெரியாது இல்லைங்களா? அதனால தெருக்கூத்தின் மூலம் நிறைய கதைகளை தெரிஞ்சவங்க தான். இதனால நிறைய மக்கள் உங்களால நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுட்டு வராங்க. படிக்க தெரியாதவங்களுக்கு கூட உங்க நடிப்பின் காரணமாக வந்து பாத்தீங்கன்னா, ஓ இதுதான் கதையோ, இப்படிதான் வந்ததோ. இன்னும் இந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா பாட்டி சொன்ன கதைகள்லாம் நிறைய இருக்கும், கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதெல்லாம் உங்க நாடகத்தை பார்த்துதான் அவங்க கதை, ஓ இதுதான் இப்படிதானா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கதைகள்லாம் இருக்கும். கண்டிப்பா ஒவ்வொரு கதையும் ஒரு கருத்தை சொல்லும். அந்த கருத்தை தான் நம்ம எடுக்கணும். ஏன்னா கெட்ட கதையானாலும் முட்டை கேட்கணும்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா களவும் கற்று மரன்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? கற்று மர அப்படின்னா கற்றுன்றது அது வந்து தெரிஞ்சுக்கணும், அது வந்து கத்துக்க கூடாது. தெரிஞ்சுக்கிட்டு மறந்துடணும். என்னன்றது தெரியணும், ஆனா மறந்துடணும். கண்டிப்பா. இப்ப நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும், அது தெரிஞ்சுக்கோங்க, அதை வந்து பின்பற்றாதீங்க அந்த மாதிரி சொல்றீங்க. அருமையா சொன்னீங்க. ஏன்னா அதேதாங்க. என்னன்னா சின்ன வயசுல இருந்து இந்த கதைலாம் நம்மளுக்கு தெரியுது, நம்ம வந்து படிக்கல. எப்படி தெரியும்னா நம்ம பாட்டியோ தாத்தாவோ முன்னோர்கள் நமக்கு சொல்லி சொல்லி வளர்த்திருப்பாங்க. அவங்களுக்கு எப்படி தெரியும்னா உங்க நாடகங்கள் பார்த்து, பல்வேறு நாடகங்களை பார்த்து இந்த கதை இப்படிதான் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நீங்க வந்து எப்படி அவங்களுக்கு எவ்வளவு அற்புதமாக அவங்க வந்து பாக்குறாங்க. ஏன்னா நைட் நேரத்துல தான் கட்சிங்களா, அவங்க தூக்கத்தை எல்லாம் போக்கி ஆர்வத்தை ஒண்ணு வர வச்சு அதெல்லாம் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லைங்களா? அவங்களும் அவ்வளவு ஆர்வமா நைட் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா பாத்துட்டு உங்களுக்கு என்கரேஜ் பண்ணுவாங்க. அதெல்லாம் அந்த தருணம்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த தருணங்கள்ல மக்களே இவ்வளவு ஆர்வம் பார்க்கும்போது நம்ம இன்னும் பெட்டரா பண்ணுவோம், அந்த மாதிரிதான் நம்மளுக்கு தோணும் இல்லைங்களா? முடிச்சிட்டு பார்த்தாங்க, நல்ல கதையை ரசிச்சு கேட்டாங்க அப்படின்னா எங்களுக்கு இன்னும் பெட்டரா பண்ணலாம், இன்னும் சிறப்பா பண்ணணும் இந்த நாடகத்தை அப்படின்ற ஒரு எண்ணத்துல நாங்க இன்னும் சிறப்பா பண்ணுவோம். காலையில எங்களுக்கு வாழ்த்தி அனுப்புவாங்க. அற்புதமா. என்னதான் வந்து பாத்தீங்கன்னா கஷ்டம் இருந்தாலும் இது எனக்கு பிடிச்சு பண்றாங்க, ஒவ்வொரு நாளும் இதை ரசிச்சுதான் நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன், அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சொல்றீங்க. மக்களுடைய எதிர்பார்ப்புகளும் அதிகமா இருந்துட்டு இருக்கு இல்லைங்களா? நீங்க வந்து ஒவ்வொரு ஊரா போய் பண்ணும் பொழுது நீங்க சொல்லும் பொழுதெல்லாம் தெரியுது இன்னுமே மக்கள் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விரும்பிட்டு இருக்காங்க. உண்மையிலே என்ன ஒரு விஷயம்னா, இப்போ ஒரு கோவிலுக்கு எவ்வளவு கூட்டம் சேருதோ அதை விட அதிகமாக இப்ப நாடகங்களுக்கெல்லாம் மக்கள் வந்து கண்டிப்பா போயிடுவாங்க. என்ன காலம் மாறினாலும் கலைகளை மறந்தாலும் நாடகம் அப்படின்னா ஒண்ணு, கூத்து கட்டுறாங்க அப்படின்னா என்ன கதை இருக்கும், இந்த கதை இருக்குமா, அந்த கதை இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா கூடுவாங்க இல்லைங்களா? அப்போ மக்களுடைய ஆர்வம் இன்னும் அதிகமா ஆயிட்டே இருக்கு. கண்டிப்பாமா. சரிம்மா, இதெல்லாம் தாண்டி உங்களுடைய இப்ப நீங்க என்னதான் வந்து பண்ணிட்டு இருந்தாலும் இப்ப வந்து வீட்டுல இருப்பீங்க, வீட்டுல வந்து அம்மா என்னதான் சொன்னாலும் இல்ல நான் வந்து இதுதான் பண்ணுவேன் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு ஒரு நம்ம அம்மாவுக்கு வந்து ஹோப் நம்பிக்கை கொடுத்துட்டு இருப்பேன் இல்லைங்களா? இப்போ நீங்களும் உங்க அக்காவும் இருக்கும் பொழுது ஏதாவது சண்டை போடுவீங்க, ஆனா அக்கா வந்து உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க, அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி தருணங்களா கொஞ்சம் சொல்லுங்க. அக்கா வந்து நான் வந்து எப்பவுமே தப்பு பண்ணாலும் என் பக்கம் வந்து சாதகமாவே பேசுவாங்க. அம்மா கிட்ட இப்படி பண்ணாத, இது செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்டே சொல்லி புரிய வைப்பாங்க. தம்பி தானே, யாருக்காக இருக்கான், நமக்கோசரம் தானே போறான், ஏன் நீ திட்டுற அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலயும் எங்களை வந்து அக்கா எனக்குலாம் ரொம்ப சப்போர்ட்டிவா தாங்க இருக்காங்க என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க இல்லைங்களா? அற்புதமா வந்துருந்துச்சு. இந்த இடத்துல அக்காவுக்கு என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? அக்காவுக்காக என்ன சொல்லணும்னா, என்னுடைய தங்கம் வைரம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுக்கும் மேல என்னுடைய அக்கா. அவ்வளவுதாங்க மேட்ரு, இது வேற என்னங்க? என் வாழ்க்கை அம்மானா நான் வந்து வாழ்ந்த சில வாழ்க்கைக்கு அப்புறம் வந்து என்னுடைய அக்கா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்றீங்க. உண்மையில அக்கா உங்களை பார்த்து ரொம்ப பெருமைப்படுவாங்க. தன்னுடைய தம்பி தனக்கு பிடித்ததை செய்து அவனுக்கான ஒரு அங்கீகாரம் அப்படின்றது உனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னவே ரொம்ப பெருமைப்படுவாங்க. சரிம்மா, உங்களை பொறுத்தவரை அனைவருக்கும் கல்வி எவ்வளவு முக்கியம்? கல்வி என்பது அனைவருக்குமே ரொம்ப முக்கியம். ஏன்னா கல்வி இல்லாத ஒரு வாழ்க்கை கண்டிப்பாமா, கல்வி இல்லா வாழ்க்கை
கலர் நிலம் சொல்லுவாங்க இல்லைங்களா, ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், ஒரு இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வருவது மட்டும் அல்ல கல்வி. நீங்க வெளிச்சத்துக்கு வந்துட்டு மற்றவங்க எல்லாரையும் வெளிச்சத்துக்கு வர வைக்கிறது தான் நீங்க கற்ற உண்மையான ஒரு கல்வி இல்லைங்களா? சரிம்மா, நீங்க படித்த இப்ப நிறைய ஈவெண்ட்ஸ்ல கலந்துப்பீங்க இல்லைங்களா? என்னன்னா ஒரு திருகுதியும் பண்ணிட்டு ஒரு படிச்சதையும் தாண்டி நிறைய போட்டிகள்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா கலந்துப்பீங்க, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா? சரி, இப்ப நிறைய தலைப்புல வந்து பாத்தீங்கன்னா நிறைய தலைவர்கள்லாம் பேசியிருப்பீங்க. எனக்கு வந்து இந்த தலைப்புல பேசும்பொழுதுதாங்க ரொம்ப வந்து பிடிச்சிருந்தது. அந்த மாதிரி நீங்க இந்த தலைப்பு சொல்வீங்க? நான் வந்து எந்த தலைப்புனா அதிகமா வந்து கலைஞரை பத்தி தான் பேசியிருப்போம். அவரை பத்தி பேசும்பொழுது அவர் எழுதிய புறநானூற்று தாய் பாடல் ஒண்ணு இருக்கும் இல்லைங்களா, அந்த வசனங்கள் வந்து எழுதியிருப்பாரு. அந்த வசனங்கள் அது சொல்லும் பொழுது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். அற்புதம். ஏன்னா வசனங்கள், ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம கூத்துல வசனம் தான் நிறைய வந்து படிச்சிருப்போம். அந்த வசனங்களையும் தாண்டி இப்ப நம்ம ஏதோ ஒரு தலைப்புல படிக்கும்போது இந்த வசனம் எனக்கு பிடிச்சிருக்கு அந்த மாதிரி சொல்றீங்க இல்லைங்களா? அற்புதம். இப்ப நம்ம நிறைய பரிசுகள்லாம் வாங்கியிருப்போம் இல்லைங்களா? ஆனா உங்களுக்கு வந்து ஃபேவரட்டா எனக்கு இந்த பரிசு வாங்கும் போதுதான் எனக்கே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா மன திருப்தியா இருந்தது அப்படின்னா நீங்க எந்த பரிசு சொல்வீங்க? இதுல வந்து கல்லூரி நடந்த முதலமைச்சர் சொல்லுங்க. பரிசு போட்டி, பேச்சு போட்டி நடந்தது. அதுல வந்து முதல் பரிசு 10,000 ரூபாய் கொடுத்தாங்க. ஆமா, அதுதான் நான் வந்து முதல் முறையா பணம் வாங்கிய பரிசுன்னு சொல்லலாம். அது ரொம்ப பெருமையா இருந்தது. கூத்து அப்படின்ற போது நாங்க வந்து சேலம் போயிருந்தோம் குடியாத்தத்துக்கு. குடியாத்தத்துல வந்து அங்க கலைமணி விருதுன்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. அது ரொம்ப சிறப்பான விருது. இந்த ரெண்டு நீங்க வாங்கும் பொழுது அம்மா வந்து கூட இருக்க மாட்டாங்க, அக்கா கூட இருக்க மாட்டாங்க. ஆனா நீங்க வீட்டுல வந்து சொல்லும் பொழுதோ இல்ல நம்ம வந்து வீட்டுலதான் வந்து காட்டுவோம் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்குள்ள எவ்வளவு இருந்தது? ஒரு வெற்றியாளன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கும் இல்லைங்களா? இப்போ ஒரு வெற்றியாளன் ஒரு சாதனையாளன் அப்படின்னாவே தோல்வி வெற்றி இருந்து ரெண்டுமே கலந்து வரும். தோல்வி நம்மளுக்கு என்னதான் ஒரு கசப்பான ஒரு தருணங்கள்ல கொடுத்தாலும் அதை நம்ம தாண்டி தான் வந்திருப்போம், கடந்து வந்திருப்போம். இப்போ ஒரு வெற்றி அப்படின்றத நம்ம பார்த்த உடனே உங்களுக்கு எப்படி இருந்தது? அந்த எக்ஸ்பெக்டேஷன் அம்மா கிட்டயும் அக்கா கிட்டயும் வந்து சொல்லணும் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு எப்படி எல்லாம் இருந்தது? அந்த சந்தோஷம் என்ன விட எங்க அக்காவும் எங்க அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதுதான் இப்ப என்ன ஒரு விஷயம்னா, நம்ம சந்தோஷத்தை பார்க்கும் பொழுது நமக்கு கூட அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நம்மளுக்கு பிடித்தவர்கள், நமக்கு மோட்டிவேட்டா இருந்தவங்களாம் அவங்க நம்மளால சந்தோஷப்படுறாங்க அப்படின்னும் பொழுது நம்மளுக்கு இன்னும் இருமடங்கு சந்தோஷம் வந்து பாத்தீங்கன்னா நீடிக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி உங்களுக்கு அந்த தருணம் எப்படிதான் இருந்தது? அந்த மாதிரி தருணங்கள்ல வந்து அம்மாவும் அக்காவும் கட்டி பிடிச்சி அழலாம் போல இருக்கும். அந்த மாதிரி ஒரு கண்டிப்பாமா. அதாவது நம்ம நிறைய கனவுகள்லாம் கண்டிருப்போம் இல்லைங்களா, எல்லையில்லா கனவுகள். அதை கிடைத்தாலும் அவ்வளவு ஆனந்தமோ. இந்த ஒற்றை வரிசையின் நினைவுகள் என் வாழ்க்கைக்குள்ளும் அழகான வரிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரிகளை நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா? அதற்கேற்றாற் போல நம்மளுக்கு நிறைய கனவுகள்லாம் இருக்கும். காலம் மாற மாற கனவுகள் மாறிக்கொண்டே இருக்கும். அப்படி இருந்தாலும் கூட ஏதாவது ஒரு தருணம் நம்ம எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம். அப்படி பரிசு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வாங்கும் பொழுது அந்த கனவுகள்லாம் ஒடிச்சிட்டு அந்த பரிசின் காரணமாக வந்த நினைவுகளும் ஆனந்தமும் அப்படி நம்ம இன்னும் அந்த நெஞ்சுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா இருந்துட்டு இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரிதான் இருக்கு நீங்க சொல்றத பார்க்கும் பொழுது. சரி, உங்களுடைய கனவு தான் என்னமோ? நான் சொல்றேங்க, ஆசிரியரா என்னுடைய வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் பண்ணும். இருந்தாலும் காலம் மாற மாற கனவுகள் மாறும் இல்லைங்களா? இப்போ ஒரு காலகட்டத்துல ஓகே இந்த கனவு இப்படி நம்ம இருக்கலாம், அப்படியே மாற மாற இல்ல இதுவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாறிட்டே இருக்கும். அந்த மாதிரி உங்க ட்ரீம்ஸ் எல்லாம் என்னமோ? சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது என்னுடைய ஆசை என்னன்னு கேட்டா கலெக்டர் ஆகிறோம், டாக்டர் ஆகிறோம்னு சொல்லுவோம். ஆனா அதுக்கப்புறமா வர வரதான் இந்த சமுதாயத்துல நம்ம என்னவா இருக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணணும். என்னுடைய கனவு எதை நோக்கி இருக்குன்னா கூத்தும் இருக்கணும் என்னுடைய வாழ்க்கையில. நான் ஒரு நல்ல ஒரு அனைவருக்கும் இந்த கூத்தையும் சொல்லிக் கொடுக்கணும், கல்வியும் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றது என்னுடைய பெரிய கனவா வச்சு. கூத்துல வந்து பாத்தீங்கன்னா சிறந்து விளங்கணும், அனைவரும் பாராட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகன் இவங்கதான். எந்த வேடம் கட்டினாலும் இவங்க அழகா பொருத்தமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லைங்களா? நீங்க வேடம் கட்டும் போது உங்களுக்கே தோணும் இல்லைங்களா, இந்த வேடம் எனக்கு பொருத்தமா இருக்குப்பா, அந்த மாதிரினா எதை சொல்வீங்க? அந்த மாதிரினா கண்ணமச்சத்துல குந்தி வேஷம் ஆடுவேன். அந்த வேஷம் நான் பொருத்தமா இருக்கும். அது வந்து அழக்கூடிய தருணங்கள்ன்றதுனால நார்மலாவே அழுந்துருவேன். அதனால அந்த வேஷம் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா. நம்மளுக்கு என்னன்னா இப்ப சில பேர்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க அப்ப பார்த்தாலும் கோவமாவே இருப்ப அப்படின்னு அவங்க ஃபேஸ் கட் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி இருக்கும். அப்ப அவங்களுக்கு கோவமான வேடம் கொடுத்தா எப்படி இருந்தாலும் செட் ஆகிடும் இல்லைங்களா? அந்த மாதிரி உங்க முகப்பாவீங்க எனக்கு அந்த வேடம் எப்படி கொடுத்தாலும் எனக்கு வந்து அற்புதமா இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் சொல்றீங்க இல்லைங்களா? அற்புதமா. ஒரு காலகட்டத்துல நீங்க வேடம் எல்லாம் கட்டும் பொழுது உங்களுக்கு இந்த வேடம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக இருந்திருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி எந்த வேடத்தை சொல்வீங்க? அந்த மாதிரினா நிறைய பெண் வேடங்கள்லாம் போடுவோம். அதுல வந்து கரகாட்டம் ஆடுவோம்.
கரகாட்டம் ஆடுவோம். அதுல வந்து கரகாட்ட வேஷம் போடுறது ரொம்ப பிடிக்கும். கரகாட்ட வேஷம். ஏன்னா நான் நடிகன் அப்படின்ற வந்து கூடு விட்டு கூடு பாயிற மாதிரி அவன் ஒவ்வொரு வேஷத்துக்கும் ஏத்த மாதிரி தன்னுடைய வந்து மாறும். அற்புதமா. ஏன்னா இப்ப நம்ம ஒரே வேஷம் கட்டிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த பாவனைகள்லாம் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். முக பாவனைகளாக இருக்கட்டும், உடல் பாவனைகளாக இருக்கட்டும் வந்துரும். ஆனா மாற மாற அதுக்கு ஏற்றாற்போல் நம்ம மாறிக்கிட்டே இருக்கணும் இல்லைங்களா? அது உங்களுக்கு கடினமாவே இல்லைங்களா? கடினமா இருக்காது. ஏன்னா அந்த வேஷத்தை நம்ம போடும் பொழுது அதுவாகவே நம்ம மாறினாதான் வெளியே வந்து சிறப்பா. அதுதாங்க நடிகன், அது வேஷம் போடும் பொழுது அதுவாகவே மாறிடுவீங்களா? அற்புதம். இப்போ நீங்க 8வது இருந்தே வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கீங்க. இதுலதான் அதிகமா வந்து பாத்தீங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க இல்லைங்களா? ஏன்னா அந்த காலகட்டத்துல நம்ம யார் அப்படின்றது நம்மளுக்கே தெரியும். நமக்குள்ள என்ன திறமை இருக்கு, இதை நம்ம பண்ணுவோமா மாட்டோமா அப்படின்னு தோணும். என்னதான் ஒரு குடும்ப சூழ்நிலைக்காக ஒரு கலையில இறங்கினாலும் அதன் மீது ஒரு ஆர்வம் கொண்டு இன்று வந்து சிறப்பா வந்து பாத்தீங்கன்னா விளங்கிட்டு இருக்கீங்க இல்லைங்களா? அற்புதமா. இப்போ நீங்களே வந்து பாத்தீங்கன்னா தனியா எந்த வேடம் கொடுத்தாலும் வந்து பாத்தீங்கன்னா பண்ணக்கூடிய ஒருவராக திகழ்ந்துட்டு இருக்கீங்க. மிகப்பெரிய ஒரு வெற்றி பாதையில வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கீங்க இல்லைங்களா? இப்போ உங்களை சுத்தி ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்ல மற்றவங்கலாம் உங்களுக்கு வந்து கூத்து ரொம்ப முக்கியம், இதை வந்து பாருங்க, அட்லீஸ்ட் வந்து பண்ணுங்க, உங்களுக்கு ஆர்வம் இருந்தா அந்த மாதிரிலாம் நீங்க யாருக்குன்னா சொல்லிருக்கீங்களா? அந்த மாதிரி நம்ம யாரையும் கம்பல் பண்ணி வர வைக்க முடியாது. இதுல வந்து கூத்து ஆடணும் அப்படின்னா அவங்களுடைய சொந்த ஆர்வம் அப்படின்னு இருந்தாதான் இது வந்து நடிக்க முடியும். அதனால நாங்க யாரையும் கம்பல் பண்ண மாட்டோம். ஸ்கூல் படிக்கிற பசங்களும் வராங்க, இப்பவும் ஸ்கூல் படிச்சுக்கிட்டே நாடகமும் ஆடுறாங்க. அவங்களும் ஆர்வம் எடுத்து வராங்க. ஆர்வம் இருக்கிறவங்க பாப்பாங்க, நாடகம் பாக்குறாங்க. பார்க்கும்பொழுது நாங்களும் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வம் இருந்தாதான் இந்த கலைக்கு வர முடியும். ஆர்வம் இல்லாம கலையை கண்டிப்பா நடிக்க முடியாது. அற்புதமா. இப்ப ஆர்வம் இருந்தாதாங்க அந்த கலையை வந்து பாத்தீங்கன்னா சிறப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்றீங்க. அந்த கலைகளுக்கு இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா முக்கியத்துவம் இருந்துட்டு இருக்கு இல்லைங்களா? இதை தாண்டி இப்போ வந்து உங்க வாழ்க்கையில இந்த தெருக்கூத்தல்னா நீங்க என்னவா இருந்திருப்பீங்க? நான் கூத்து இல்ல அப்படின்னா நானும் ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் பையன். என்னுடைய கல்வி பயணத்தை நான் தொடர்ந்து இருக்க முடியுமா அப்படின்றதே என்னுடைய சந்தேகம். கண்டிப்பா கண்டிப்பா. இது இல்ல அப்படின்னா நான் அங்க வரைக்கும் வந்திருக்க முடியாது. கண்டிப்பாமா. அதாம்மா, இப்போ ஒரு வரையறையில வந்து போயிட்டு இருக்கவங்க தாங்க மனிதன். வரையறையில தாண்டி இருக்கிறவங்க தானே ஒரு சாதனையாளன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருந்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? என்னதான் பல்வேறு ஈவெண்ட்ஸ்க்கு போயிட்டு நம்மளுடைய கனவுகளை வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்துட்டு இருந்தாலும் உங்களுடைய பள்ளி காலங்கள், ஏன்னா 8லாம் வந்து பாத்தீங்கன்னா நாடகம்லாம் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னீங்க இல்லைங்களா? பள்ளி காலங்கள் எவ்வளவு கடினமாக இருந்தது. இந்த பள்ளி காலங்களாலே வந்து பாத்தீங்கன்னா கோல்டன் மெமரிஸ் தான் எல்லாருக்கும். எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அதை நம்ம எடுத்துக்கவே மாட்டோம். நம்ம எவ்வளவு சந்தோஷமா இருக்கோம் அப்படின்றதான் பார்த்துட்டு இருப்போம் இல்லைங்களா? ஒரு குடும்ப சூழ்நிலையில ஏதாவது ஒரு ஆசிரியர் உங்களை கூப்பிட்டு இல்ல நீ இந்த வழியில போ, உனக்கு வந்து சரியாக இருக்கும் அப்படிலாம் சொல்லியிருக்காங்களா? சொல்லியிருக்காங்க. நான் வந்து 10வது படிக்கும் பொழுது நாடகத்துக்கு போயிட்டு வந்து கிளாஸ்ல உட்காந்துட்டு இருக்கும்போது சமூக அறிவியல் பாடம் நடத்திட்டு இருந்தாங்க சாரு. நான் என்ன பண்ணேன், என்னால தூக்கம் முடியல, தூங்கிட்டேன். தூக்கத்திலேயே தூங்கி விழுந்ததுனால அன்னைக்கு எங்களுடைய சார் சொன்னாரு, எழுப்பி நிக்க வச்சுட்டாங்க. நின்னுட்டேன். என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்க, பள்ளியில் தூங்கியவன் கல்வியில தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த வார்த்தை என்னால மறக்கவே முடியாது. இப்போ வரைக்குமே அந்த வார்த்தையை நான் நினைச்சு பாக்குறேன். அந்த சாருக்கு அவசரமே நான் பள்ளியில் தூங்கியவன் கல்வி இழக்க மாட்டான் அப்படின்றது அவசரமே கூத்து ஆடிட்டு கல்வியும் பயணத்தையும் தொடர்ந்துட்டு இருக்கேன். கண்டிப்பா. ஏன்னா அவருக்குதான் வந்து பாத்தீங்கன்னா நன்றி சொல்லணும் இல்லைங்களா? ஏன்னா ஒரு விஷயம் அவர் அந்த வார்த்தை சொல்லலாம், கண்டிப்பா நம்ம இந்த ஃபீல்டுக்கு வந்திருப்போமா, கல்வியை வந்து தொடர்ந்துருப்போமா அப்படின்னா கேள்விக்குறிதான் இல்லைங்களா? யாராவது ஒருத்தர் நம்ம கோவத்தை தட்டி எழுப்புனாதான் நம்ம யார் அப்படின்றத நமக்கு தெரியப்படுத்துறது இந்த வாழ்க்கை இல்லைங்களா? அந்த மாதிரி எல்லாருமே நம்மளுடைய வாழ்க்கையில இருப்பாங்க. நல்லவர் இருப்பாங்க, கெட்டவர் இருப்பாங்க, மோட்டிவேட்டர் இருப்பாங்க, நம்ம தாழ்த்தவர்கள்லாம் இருப்பாங்க, நிறைய பேர் இருந்துட்டு இருப்பாங்க. சரி, நம்ம எத்தனை ஊருக்கு வேடம் போட்டாலும் நம்ம ஊருக்கு போடும் பொழுது உங்களுக்கு எப்படிலாம் இருந்தது? இப்ப நம்ம ஊருப்பா, நம்ம மக்கள் நம்மளை வந்து பார்ப்பாங்க, நம்ம நண்பர்கள், எங்க பக்கத்து வீட்டார், எங்க வீட்டார் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்க ஊர்லயே நீங்க வேடம்லாம் கட்டும் பொழுது உங்களுக்கு எப்படி இருந்தது? நம்ம ஊர்ல நாடகம் ஆடுறோம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா வெளியூர்ல போய் நம்ம ஆடுறது வந்து ஊர்ல இருக்கிறவங்களுக்கும் தெரியாது, ஊர்ல இருக்கிறவங்களுக்கும் தெரியாது. அவன் நாடகத்துக்கு போறான்றது மட்டும்தான் தெரியும். ஆனா அவன் எப்படி நடிப்பான், எப்படி இருப்பாங்கிறது தெரியாது. ஆனா நம்ம ஊர்ல நாடகம் போடும்போது நம்ம யாருன்றத இன்னைக்கு நம்ம ஊரு பார்க்க போது நம்மளுடைய வீட்டுல பார்ப்பாங்க, நம்மளுடைய சொந்தம் வந்தா எல்லாருமே பார்ப்பாங்க. அது ஒரு மறக்க முடியாத தருணமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். ஏன்னா நம்மளுடைய திறமையை பூரா நம்ம இங்க வெளிப்படுத்தணும் அப்படின்ற
ஆர்வம் இருக்கு. அழகா வந்து பாத்தீங்கன்னா சொன்னீங்க. ஏன்னா தெரியாதவங்க எல்லாம் என் திறமை பத்தி என்ன சொல்லும் பொழுது எனக்கு அவ்வளவு ஆனந்தமா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக வந்து பாத்தீங்கன்னா கிடையாது. என்னை நான் அந்த ஊர்லயே வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் என்னை பார்த்து நான் அவங்க பார்த்து வளர்ந்த ஒரு பையன். அவங்க சொல்லும் பொழுது அதற்கான ஒரு எல்லை, மகிழ்ச்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எல்லையே கிடையாது. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சொல்றீங்க. சரி, உங்களை மாதிரி ஆர்வம் அடைந்த இந்த தெருக்கூத்தின் மீது ஒரு ஆர்வம் அடைந்த ஒரு மாணவர்களாக இருக்கட்டும், இல்ல உங்களை மாதிரி ஒரு சாதனையாளர்களாக இருக்கட்டும், எல்லாருக்கும் என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? எல்லாருக்குமே இந்த கல்வியாகட்டும் கூத்தாகட்டும் இது இருந்தாலும் சரி அதுல இருந்தாலும் சரி, கல்வியை வந்து விடக்கூடாது, கூத்தையும் விடக்கூடாது. ஏன்னா இதுல இருந்தாலும் சரி நமக்கு என்ன இருக்குதோ அதை வந்து சிறப்பா செய்யணும். கண்டிப்பா. ஏன்னா நம்ம இல்லைன்னா இந்த கலையை மீட்டெடுக்க யாருமே கிடையாது. அதனால இந்த கலையும் நம்மளாலதான் வளர்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கலையும் முதல் முக்கியத்துவம் கொடுக்கணும். அற்புதமா வந்து பாத்தீங்கன்னா சொன்னீங்க. என்னன்னா கலையும் முக்கியம், அதே சமயம் உங்களுடைய பர்சனல் கல்வின்றது எல்லாருக்குமே பொதுவாகவே ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்றீங்க. அழகா வந்து பாத்தீங்கன்னா சொல்றீங்க. சரி, இன்று வந்து நம்ம MNTVல சிறப்பு விருந்தினரா வந்திருக்கீங்க இல்லைங்களா, இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நாங்க வந்து கூத்தாட போறோம், கல்லூரிக்கு போறோம்ன்றது மட்டும் தான் தெரியும். ஆனா எங்களுக்கான அங்கீகாரம் எங்க கிடைக்கும் அப்படின்னா, உங்களை மாதிரி எங்களை வந்து நாங்களும் ஒரு சிறப்பு விருந்தினர் அப்படின்னு சொல்லி நீங்க அழைக்கிறீங்க பாத்தீங்களா, அதுதான் எங்களுக்கான அங்கீகாரமாவே இருக்குது. இது ரொம்ப ஒரு என்னுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத தருணம் அப்படின்னு சொல்லுவேன். அழகா வந்து பாத்தீங்கன்னா சொன்னீங்க. நிச்சயமாக ஒவ்வொருத்தருக்கும் அவர்களுக்கு திறமைக்கேற்ற ஒரு பலன் அப்படின்றது கண்டிப்பா ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். அது போல உங்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமா தான் நான் வந்து பார்த்துட்டு இருக்கேன். இன்னும் பல்வேறு மேடைகள் உங்களுக்கான ஒரு பல்வேறு அங்கீகாரங்களா காத்து கொண்டிருக்கிறது. இதுவரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய கருத்துக்களை மக்களுக்கு அவ்வளவு தெளிவாகவும் கலை எவ்வளவு முக்கியம் அப்படின்றதையும் இவருடைய வாழ்க்கை வரலாறையும் இதுவரைக்கும் சொன்ன இன்றைய சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு நன்றிமா. ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு புதிய தலைப்பில் உங்களை சந்திப்பது உங்கள் இன்னும் இப்படிக்கு MNTV தொலைக்காட்சி வழங்கும் கல்விடியல் நிகழ்ச்சி. நன்றி.